ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாதத்தினுடைய பலன்களாகும். சிம்ம ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் கேது இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் 9 உச்ச பலத்தோடு இருக்கின்றார். உடன் 2-11 கூடிய புதனுடன் சேர்க்கை என்பதால் 14ஆம் தேதி வரை அவர் உச்சபலத்தில் இருக்கின்றார். பிறகு அவர் 10 வருவார். அப்பொழுதும் அவர் திக்பலத்தோடு இருப்பார். அப்போதும் அவர் புதனுடன் சேர்ந்தே இருப்பார். அதனால் இந்த மாதம் முழுக்க ராசிநாதன் சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய அடிப்படை பலமான உங்களுடைய புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை, மதிப்பு, மரியாதை, எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி என்று எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. ஒரு பக்கம் செவ்வாய் 8 சனியுடன் சேர்ந்து இருந்தாலும் அது உடல் ரீதியான மன ரீதியான சங்கடங்களை பாதிப்பு கொடுத்தாலும் உங்களுடைய அடிப்படை 1ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருப்பதினால் உங்கள் தனிப்பட்ட மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடமும் களங்கமும் இருக்காது என்பதை தைரியமாக நம்பலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானாலும் பெரிய சங்கடங்கள் இருக்காது. காரணம், அவருக்கு வீடு கொடுத்தவர் மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் சிம்ம ராசிக்காரர்களும் சரி, சிம்ம லக்னக்காரர்களுக்கும் சரி, இந்த மாதம் முழுக்க உங்களுடைய அதிர்ஷ்டமும், அறிவு கூர்மையும், உங்களுடைய தைரியமும், வீரியமும் மிக மிக பிரமாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை பூர்ணமாக எந்த துறையில் ஈடுபட்டவர்கள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். அதில் வெற்றியும் நன்மையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உண்டு என்பதே 1ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதன் அவர் ராசிநாதனுடன் தொடர்ந்து இருக்கின்றார். மாத பிற்பகுதியில் அவர் பரிவர்த்தனையாக ஆகின்றார். ஆக மாத பிற்பகுதியில் அவர் 2 கூடியவரும் 11 கூடியவராக இருந்தாலும் 11, 10 கூடியவராக பரிவர்த்தனையாக இருப்பதினால் பொருளாதாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம், பொருளாதார வரவு, உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் செயல்பாடு உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் யோகமும் குறிப்பாக பொருளாதார மேன்மையும் உண்டாகும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஆகாத சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 11ஆம் தேதி வரை செவ்வாயுடன் சேர்ந்த பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் குடும்பத்தில் சலசலப்பு, தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்தில் நீங்கள் ஒன்று சொன்னால் அதை தவறுதலாக புரிந்து கொள்வது, மனைவியோ பிள்ளைகளோ சகோதர வகையிலோ சங்கடங்கள், கலகங்கள் உண்டாகும். அதனால் நிம்மதி குறையும். குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால் நீங்கள் பேசுவதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனையே உங்கள் வாக்கின் மூலமாகத்தான் வரும். வாக்கை நீங்கள் அன்பாகவும் அடக்கமாகவும் இருந்துவிட்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மாறாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நல்லதையே சொன்னாலும் எதிரிக்கு, அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கெடுதலாக போய்விடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லை நீங்கள் அன்பாக பயன்படுத்தினால் எந்த விதமான சங்கடங்களும் வராது. மற்றபடியே தனவரவுக்கெல்லாம் எந்த விதமான சங்கடம் இருக்காது. தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கூட கடன்கள் உண்டாகலாம். அந்த கடன்கள் கூட கூடுமான அளவுக்கு சுப கடன்களாக ஆகுமே தவிர வீண் விரிய கடனாகவோ, வைத்திய கடனாகவோ, வட்டி கடனாகவோ வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. உங்கள் சொல்லினால் மட்டும்தான் உங்கள் நிம்மதி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே 10 பிறகு பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாகவும் 11 இருக்கின்றார். 3ஆம் வீட்டு அதிபதியை ஆரம்பத்தில் 14ஆம் தேதி வரை உச்ச சூரியனும் புதனும் 3ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 11 இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்ப்பதினால் உங்களுக்கு தைரியமே உங்களுக்கு துணை, துணிந்தவனுக்கு துணையே துணை என்பது போல 3ஆம் வீடு அந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது. சகோதரக்காரகன் ஆரம்பத்தில் சனியுடன் இருப்பதினால் 11ஆம் தேதி வரை இளையவர்களிடத்தில் ஒரு சில சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் இல்லாத விரோதங்கள் வரலாம். அதுவும் 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 திக்பலம் அடைந்து அவரும் 3ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் வீட்டின் மூலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது. பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் வெற்றியும் கட்டாயம் கை கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பயணங்கள் வெளியூர் பயணங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம். விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படலாம். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரலாம். இளையவர் சகோதரர்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். புதிய நண்பர்கள் வருகை ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக உண்டாகும். மொத்தத்தில் உங்கள் தைரியம் மூலமாக பலவிதமான காரியங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் சாதிப்பீர்கள் என்பதே அடிப்படை உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 8 சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் 11ஆம் தேதி வரை உடல்நலத்தில் கவனம், தாய் தகப்பனாடு உடல்நலத்தில் கவனம், படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், அதிலும் ஏதாவது அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, வண்டி வாகனங்கள் போகும்போது தேவையில்லாமல் சண்டை சச்சரவோ அல்லது தேவையில்லாமல் விபத்துக்குள்ளே கூட ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஏற்படலாம். எதிலும் கவனம். 11ஆம் தேதி வரை 4 கூடியவர் 8 அறிந்து சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் என்னதான் அவர் குரு வீட்டில் இருந்தாலும் சனி சம்பந்தம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். 11ஆம் தேதி வரை 4ஆம் வீட்டின் மூலமாக சகல விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9 உச்ச சூரியனுடன் வருவார். சனியை விட்டு செவ்வாய் பூரணமாக விலகிவிட்ட காரணத்தினால் 4ஆம் வீட்டின் பலன் 11ஆம் தேதிக்கு பிறகு சகல விதமான நன்மைகளும் ஏற்படலாம்.
புதிய குடியிருப்புகள் செல்லலாம். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கலாம். தாய்க்கும் தந்தைக்கும் சகல விதமான நன்மைகள் யோகங்கள் ஏற்படலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கவனச்சிதறிலிருந்து விடுபட்டு என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும் நாளுக்குடையவர் தனியாக பலம் பெற்று இருப்பதினால் படிப்பில் முழு கவனம் செலுத்தி மிகப்பெரிய சாதனை படைக்கலாம். புதிய இல்லங்களுக்கு குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்கும். சனியை விட்டு செவ்வாய் வந்த பிறகு, அதாவது 11ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான யோகங்களும் லாபங்களும் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. சிம்மராசிக்கு 5 கூடியவர் குரு பகவான். அவர் 11 இருந்து நேரடியாக 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். 14ஆம் தேதிக்கு பிறகு 10 கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் கூடுதலான நன்மை உண்டாகும். அதன் மூலமாக குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளமும் வசந்தமும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் வயதிற்கேற்றார்கள் நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். அவருடைய வாழ்க்கையில் கல்வியாக இளையவர்களாக இருந்தால் கல்வி, வாலிப வயதில் இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதார உயர்வு, வேலை, பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். ஒருவர் சம்பாதித்தது போய் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சனி பகவான். அவர் 8 சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினால் 6 கூடியவர் 8 சென்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டு போட்டி, போராமை, எதிர்ப்புகள், உடல் நலிவுகள் போன்ற விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு ஓரளவுக்கு மறையும் என்பது தெளிவு. அதனால் எதிரியை பற்றி பெரிய கவலை இல்லை. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சனி பகவான். அவர் 8 இருப்பதினாலும் 7 ராகு இருப்பதினாலும் அவரை குரு பகவான் பார்வை செய்தாலும் அவர் 8 மறைந்து சனியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமணமாகாது இருப்பவர்கள் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் மாப்பிள்ளையோ பெண்ணையோ தேடும்போது மிகவும் ஜாதகத்தை மட்டும் நம்பாமல் குடும்ப பின்னணியும் மற்ற பழக்க வழக்கங்களும் நீங்கள் கட்டாயம் விசாரிக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 11ஆம் தேதி வரை தேவையில்லாமல் தவறுதலான மனிதர்களை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சங்கடங்களும் பிரிவினைகளும் வரும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் செவ்வாய். அவர் 11ஆம் தேதி வரை 8 இருக்கின்றார். 11 கூடிய புதனும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இருப்பதினால் மிகப்பெரிய யோகம்தான். அதுவும் 11ஆம் தேதிக்கு பிறகு 9 கூடிய செவ்வாய் 9 ஆட்சி பெறுவதனால் மாத பிற்பகுதியில், அதாவது 11ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். அது தந்தையின் மூலமாகவும் மற்ற உறவுகள் மூலமாகவும் மகானுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் 9ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான பொருளாதார உயர்வுகள், அதிர்ஷ்டங்கள், ஒரு சிலருக்கு பட்டம், பதவிகள், எல்லா வகையான மகிழ்ச்சியும் மாத பிற்பகுதியில் வரும் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடிய சுக்கிரன். அவர் 10 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 கூடியவர் 10. இது மிக அற்புதமான பரிவர்த்தனையாகும். ஆக 10ம் 11ம் அவருக்கு சனியினுடைய பார்வை இருப்பதனால் தொழில்துறையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். அந்த வீட்டிற்கு அவர் 9, 10 கூடியவர் என்பதால் பெரிதாக சனியினுடைய பார்வை உங்களை பாதிக்காது. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஆறுதலான விஷயம் 10ம் 11ம் பரிவர்த்தனையாக மாத பிற்பகுதியில் ஆவதால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில்துறையில் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் வெற்றியும் நிச்சயமாக உங்களை கை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். உடைய ராசிக்கு 11 கூடியவர் புதன். அவர் ஆரம்பத்திலே 9 பிறகு 10 10 கூடியவர் 11 அதே 11 கூடியவரே 10 கூடியவர் பரிவர்த்தனை என்பதால் மூத்த சகோதரர்கள் வகையிலும் சரி, பொருளாதார உயர்வுகளும் சரி, மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் மாத பிற்பகுதியில் செல்லும் என்பது அடிப்படை விஷயங்களாகும். அது மட்டும் இல்லாமல் 11 இருக்கக்கூடிய குரு பகவானாலும் பலவிதமான யோகங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். உடைய ராசிக்கு 12 கூடியவர் சந்திரன். அவர் ஆரம்பத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருப்பதினாலும் மற்ற நேரங்களில் 12 வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த மாதம் கூடுமான அளவுக்கு சுபவெரிய செலவுகளே ஆகும். வீண் வெறிய செலவுகள் கூடுமான அளவுக்கு ஆகாது. அது குறிப்பாக பிள்ளைகள் வகையிலே இருக்கும் என்பது அடிப்படை. ஆக 8 இருக்கக்கூடிய சனி செவ்வாயால் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் ஒரு சில யோகமும் லாபமும் ஏதோ ஒரு வகையில் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதே சிம்ம ராசிக்காரர்களும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் உண்டான மே மாதத்தினுடைய அற்புதமான பலன்கள் ஆகும். இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வணங்கினால் கைமேல் பலன் உண்டு. முடிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். அருகாமையிலுள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். சுந்தரகாண்டத்தை படிப்பதனால் கைமேல் பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் குரு பயிற்சி பலனை நாங்கள் விட்டிருக்கின்றோம். பார்க்காத நண்பர்கள் குரு பயிற்சி பலனை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.